மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல வித்தியாசமான அற்புதமான பொருட்கள்லாம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா மரச்சிற்ப வேலைப்பாடுகள். நம்ம சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் மரச்சிற்ப வேலைப்பாடுகள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். இது வந்து நம்ம எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் இந்த மரச்சிற்ப வேலைப்பாடுகளில் ரொம்பவே பிரபலமான ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை தான் பார்க்க வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போ இந்த மரச்சிற்பம் இருக்குது இல்லைங்களா, இது நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இது மரச்சிற்பம் வந்து நாங்கள் தலைமுறையாக அதை செஞ்சுட்டு வரோங்க. ஏன் இப்போ நம்ம சேனல் நேயர்களுக்காக இப்போ இந்த மரச்சிற்பம் செய்கிறோம்ல, அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து என்னென்ன ப்ராசஸ் செய்கிறீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? இப்போ இந்த பேனல் இருக்குங்க. இந்த பேனல் வந்து ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியலாக தான் வுட்டாக இருக்கும், மரமாக இருக்கும். அப்போ அந்த ஸ்லைஸ் பண்ணதுக்கு பின்னாடி இப்போ இந்த கணேஷ், லட்சுமி, சரஸ்வதியை வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணிடுவோம். கையில் வரைஞ்சிப்போம். அதுக்கு மேலே அன்வான்ட் போர்ஷனை, தேவையில்லாத போர்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே. ரிமூவ் பண்ணும்போது இது மீதி இருக்கிற மெட்டீரியல்லாம் போன பிறகு இதுக்கு மேலே வந்து இந்த ஜாடிப்பு அப்படிம்பாங்க, அந்த ஃபஸ்ட்டு கட்டிங். ஓகே. அந்த கட்டிங் வேலை முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது இப்போ அதுதான் இந்த மாதிரியான கண்டிஷன் வந்துடும். ஓகே. இதுக்கு மேலே வந்து இந்த இதை வந்து நைஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த மாதிரி நைஸ் பண்ணுறது. இப்போ அந்த நைஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து இப்போ இந்த பொசிஷன் மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்து கீத்தல்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட இதுங்க. ஸோ இந்த ஒர்க்கு போய்டும். இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ்ன்னு பார்த்தா இது எல்லாமே டூல்ஸுங்க. இது உளிங்களா இல்லை? இது உளிங்க, எல்லாமே உளி தான். மொத்தம் இது மாதிரி எத்தனை விதமானது இருக்குங்க? எல்லா இதுக்குமே இருக்குமே. இது வந்து கொலை உளின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான உளிகள். அடுத்து வந்து இப்போ இந்த மாதிரி கீத்தல் பண்ணுறதுக்கு இந்த உளிங்க, இந்த மாதிரி உளிகள் வரும். சரிங்க. அடுத்தது இது மாதிரி இந்த மாதிரி உளி இருக்கும். ஓகே. இப்போ இந்த இதில் வர பிசுறு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த சின்ன உளி, இந்த பாருங்க. ஓகே. அந்த இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். ஓகே. இந்த மாதிரி உளிகள் தான் உபயோகப்படுத்துறது. இப்போ அந்த மரச்சிற்பம்லாம் செதுக்கி முடிச்ச பின்னாடி அடுத்த ஸ்டேஜ் என்ன? அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ நைஸ் வந்துருச்சுங்களா, இந்த நைஸ் வந்து உளியில தான் செஞ்சது. சரி. இதுக்கு மேலே வந்து சாண்ட் பேப்பரிங் போட்டு தேய்க்கணும். சாண்ட் பேப்பர் போட்டு கையில் தான் தேய்ப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி தேய்ச்சி முடித்த பிறகு அதுக்கு மேலே வந்து என்ன ஃபினிஷிங் பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும்னா பெயிண்டிங்கு, இல்லை வார்னிஷ் அடிக்கணும்னா வார்னிஷு, மெலமெண்ட்டு, என்ன ஃபினிஷிங் கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த ஃபினிஷிங் நாங்கள் பண்ணிவிடுவோங்க. ஓகே. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? சின்ன பிள்ளை. இப்போ நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? உப்பு காயம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேங்கண்ணா. எதுக்காக இது பண்ணுறது? இதுதான் வேலை செஞ்சு முடித்த உடனே இது நைஸ் பண்ணி தேய்ச்சி அப்புறம் பாலிஷ் பண்ணி. பாலிஷ்காக பண்ணுறது? பாலிஷ்காக. நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இந்த இதில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ 50-60 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். 50-60 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? சூப்பருங்கம்மா. முதல் அவார்டு வாங்கினது அப்பா வந்து டிவிஸ் குரூப் கிட்ட இருந்தாங்க வாங்கினாங்க. மாநில விருது, ஸ்டேட் அவார்டுன்னு சொல்லுவாங்க. லிவிங் ட்ரெஷரர் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டுங்க. அது வந்து வாழ்நாள் பொக்கிஷ விருது. ஐயா இப்போ நீங்கள் செதுக்கிட்டு இருக்கிறது என்ன ஐயா செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இது வந்து வேங்க மரத்தை வந்து முருகனுடைய வேலை செய்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ள நம்ம ஒரு 2-3 அவார்டு பார்த்தோம். அப்படி அந்த அவார்டுக்கு சொந்தக்காரர் உண்மையாலுமே வாழும் பொக்கிஷம் அவர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்கிறீங்க. வாழும் பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, அது எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு அப்போ அது எப்படி இருந்தது உங்களுக்கு, அதை பற்றி சொல்கிறீங்களா? அப்பா வந்து தேர் வேலை செஞ்சாங்க, கூடவே நானும் இருந்தேன். சரிங்க. அப்பயே கூடவே இருந்து கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டு ஒரு 20 வயசு மேலே தான் வேலையை கற்றுக்கிட்டது. ஓகேங்க. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இமயமலை, ரிஷிகேஷ் போகிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அந்த ரிஷிகேஷில் இருக்கிற சிவானந்தா ஆசிரமத்தோடைய மெயின் கதவு, அந்த மெயின் கதவு யார் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா தான் செஞ்சிருக்காரு, சந்திரன் ஐயா தான் செஞ்சிருக்காரு. அதை பற்றின அனுபவத்தை அவர்கிட்ட கேட்போம். அது 1981-82 செஞ்சது. சரிங்க. அதுதான் ஞாபகம் இருக்குது.
கதவு வந்து பெரிய கதவு, எல்லா மதமும் பொறிக்கப்பட்ட கதவு. அப்துல் கலாம் ஐயா கூட பார்த்தீங்கன்னா ஒரு மன விரக்தியில் இருக்கும்போது ரிஷிகேஷில் போய் அந்த ஆசிரமத்தை போய் பார்த்ததா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு இடத்தோட கதவு பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சதுங்கிறது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம் ஐயா. அதுவும் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஊரில் இருக்கிறோம் நம்ம. உங்களை சந்திச்சதில் ரொம்பவே மகிழ்ச்சி ஐயா. வணக்கம், ரொம்ப நன்றிங்க ஐயா. இது வந்து எடப்பாடியிலேருந்து வருஷம் ஒரு 500-600 பேர் வந்து பாத யாத்திரையாக வந்து பழனி பாலதண்டாதிபதி தரிசிக்க போவாங்க. அந்த அவங்களுக்காக செய்யப்படுகிற ஒரு சிறப்பு வாய்ந்த காவடிங்க அது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருடைய திருமண நிகழ்வை மீனாட்சி திருக்கல்யாணங்கிற அந்த சப்ஜெக்டை வச்சு ஒரு டோருக்கு மேலே வருது இல்லைங்களா அந்த பேனல், இந்த பேனல் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோங்க. இந்த பேனலுடைய ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 7 அடிக்கு 1.5 அடி வருங்க. இந்த அவ்வளோ பெரிய சிலை வந்து பேனலாக பண்ணியிருக்குங்க. அது அடுத்து வந்து சீனிவாச பெருமாளுடைய கல்யாணங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி சீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார், இவங்களுடைய மேரேஜல் ஃபங்க்ஷனை வந்து ஒரு பேனலில் எங்கேயும் ஜாயிண்டெல்லாம் கிடையாதுங்க. அப்படியே ஒரே மரத்தில் அப்படியே குடஞ்சி அதை எடுத்து வேலை செஞ்சுருக்கோம். அது அஷ்ட கணேசன்னு சொல்லுவாங்க. அதனால் 8 கணேசை வந்து ஒரே பேனலில் இது பண்ணியிருக்கிறோம். என்னோட ஹைட்டாக இருக்கும், 7.5 அடி இருக்கும். இது அவ்வளோ பெரிய சிலை. இதுவும் வாலில் மாட்டிக்கிறதுக்காக செய்யப்பட்டதுங்க. இந்த சிலை வந்து வெங்கடாஜலபதிங்க, லைவ் சைஸில் இருக்குது. 7 அடி உயரம், அகலம் வந்து ஒரு 4 அடி வரும். இது வந்து மலேசியாவில் ஒரு கிளைண்ட் ஆர்டர் பண்ணது. அந்த கிளைண்ட்டுக்காக இப்போ செஞ்சு முடிச்சிருக்குங்க. இப்போ இது எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் முடித்த பிறகு ஷிப்மெண்ட்டை பண்ண போகிறோம். இந்தியாவுக்குள்ளனா ஓகே, அதே வெளிநாடுகள்லாம் இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து அது மாதிரி நாட்டுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அனுப்புவீங்க? இப்போ எல்லா கண்ட்ரிக்குமே ஈஸியாக அமெரிக்காவுக்கோ இல்லை மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், ரீயூனியன், யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரி எல்லா கண்ட்ரிக்குமே ஈஸியாக கொண்டு போயிட முடியும். அப்போ வந்து இது எந்த சிலைகளாக இருந்தாலும் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பேக்கிங் பண்ணி பூரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி நாங்கள் அனுப்பி விட்டுறோங்க. இது வந்து நம்ம விநாயகருங்க, ஒரு 3 அடி உயரத்தில். இந்த விநாயகர் வந்து ஒரு 32 வகையான விநாயகருடைய போச்சர்ஸ் இருக்குங்க. அந்த போச்சர்ஸை வச்சு தான் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரேரானதுங்க. துவித கணபதின்பாங்க. இதில் வந்து 2 முகம் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு 5 அடி நீளம், 5 அடி அகலம், அப்படியே ஸ்கொயராக சதுரமாக இருக்கும். இதில் வந்து நம்ம பழைய காலத்து காரைக்குடி டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து உள்ளார போட்டிருக்குங்க. இதில் வந்து லட்சுமி இருக்குது, அஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அஷ்டலட்சுமி. சென்ட்ரலில் வந்து விநாயகரை போட்டு ஒரு பெரிய பேனலாக நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து துவாரபாலகர் இவங்க எல்லாருமே இதில் வராங்க. அந்த இதில் ஆதிலட்சுமியில் ஆரம்பித்து சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி அப்படின்னா எல்லா லட்சுமியும் இதில் கூட இருக்காங்க. பார்டருடைய வந்து அன்னபட்ச பார்டர் போட்டு இப்போ லைட்டாக மெலமெண்ட்டோடைய மேட் ஃபினிஷிங்லாம் பண்ணி வச்சுருக்குங்க. அது இப்போ எங்களுக்காகவும் நம்ம சேனல் நேயர்களுக்காகவும் இவ்வளோ அருமையான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. இந்த சிற்பக்கலை வந்து இன்னும் மேன்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் உங்களோட கலைப்பயணம் இன்னும் நீண்ட நாட்கள் தொடர்ந்து உலகம் ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்கள் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆர்டர்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கும் சிறந்த முறையில் நீங்கள் செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. தேங்க்ஸ். என்ன நேயர்களே, இந்த அற்புதமான மரச்சிற்ப வேலைப்பாடுகள்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட கதவுக்கு மேலே வர சாரங்கள் அது மாதிரி பல இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல இன்டீரியர் ஒர்க்ஸுக்கு இந்த மரச்சிற்பங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து செய்கிற உற்பத்தி விலையிலே உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாகவே கேட்டுக்கலாம். எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு இவங்க டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நான் முருகன். மறக்காமல் நம்ம மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.